உங்க கைகள் கொஞ்சம் தளர்வா தொளதொளன்னு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கா? ஜிம்முக்கு போக நேரமில்ல, கருவிகள் வாங்கவும் காசில்ல, ஆனா ஃபிட் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்கா? கவலையே படாதீங்க. வீட்டிலேயே எந்த ஒரு கருவியும் இல்லாம இத சரிசெய்ய ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்னான்னு பார்க்கலாமா? வாங்க. நம்மள பல பேருக்கு இது ஒரு பொதுவான பிரச்சனை தான் இல்லையா? டி-ஷர்ட் போடும்போதோ இல்ல கண்ணாடியில பாக்கும்போதோ நம்ம கைகள் கொஞ்சம் தளர்வா இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்ணுவோம். அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். உங்களுக்கும் இந்த கவலை இருக்கா? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்க காசு செலவு பண்ணி டம்பிள்ஸோ ஸ்ட்ரெச் பேண்ட்ஸோ வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க வீட்லயே உங்க நேரத்துக்கு ரொம்ப எளிமையா இது செஞ்சு முடிக்கலாம். இது நம்மள் பலரும் சந்திக்கிற ஒரு சவால். நிறைய பேரு எந்த கருவிகளும் இல்லாம இயற்கையான முறையில கை தசைகளை ஃபிட்டா நல்ல தோண்டா மாத்தணும் தான் விரும்புறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒருத்தர்னா இந்த வழிமுறை கரெக்டா உங்களுக்கு தான். சரி, இப்போ அந்த பவர்ஃபுல்லான பயிற்சி முறைக்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா நீங்க சரியா செஞ்சீங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். ரெடியா? இந்த முழு ஒர்க் அவுட்டும் வெறும் 10 சிம்பிளான இயக்கங்கள் தான். ஆனா இந்த 10மே ஒரே ஒரு இலக்கத்தை தான் குறிவைக்கும். அது உங்க கை தசைகளை இறுக்கமாக்கி நல்ல செதுக்குன மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றதுதான். இந்த ஃபார்முலாவோட முதல் ரூல் இதுதான். ஒவ்வொரு பயிற்சியையும் நீங்க தொடர்ந்து 45 வினாடிகளுக்கு செய்யணும். எதுக்கு 45 வினாடிகள்? ஏன்னா அப்பதான் உங்க தசைகள் முழுமையா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இரண்டாவது ரூல், ரெஸ்ட் டைம். ஒரு பயிற்சியிலிருந்து அடுத்த பயிற்சிக்கு போறதுக்கு நடுவுல அதிகபட்சமா 30 வினாடிக்கு மேல ஓய்வெடுக்கவே கூடாது. இது உங்க ஹார்ட் ரேட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஒர்க்கவுட்டோட தீவிரத்தை குறைக்காம பாத்துக்கும். இப்போ அந்த 10 இயக்கங்கள்ல இருந்து இந்த பயிற்சியோட அடிப்படை தத்துவத்தையே புரிய வைக்கிற மாதிரி ஒரு 3 முக்கியமான இயக்கங்களை நம்ம பார்க்க போறோம். இத சரியா புரிஞ்சுட்டாலே நீங்க பாதி ஜெயிச்ச மாதிரி தான். முதலாவது டைட் ஆர்ம் டில்ட்ஸ். சொல்லப்போனா இதுதான் மத்த எல்லா பயிற்சிகளுக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், கைகளை சும்மா காத்துல ஆட்டுறது கிடையாது. உங்க தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் ஒரு இரும்பு கம்பி மாதிரி டைட்டா ஸ்டிஃபா வச்சுக்கணும். அந்த டென்ஷனை நீங்க ஃபீல் பண்ணணும். உடம்ப பில்குல் அசைக்காம கைகளை மட்டும் அசைச்சு பாருங்க. அடுத்த இயக்கம் எல்போ லிஃப்ட்ஸ். இது நம்ம கை தசைகளுக்கு ஒரு புதுவிதமான சவாலை கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியலாம், ஆனா செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த பயிற்சியோட மொத்த ரகசியமே ஒண்ணுதான். உங்க உள்ளங்கைகளும் முழங்கைகளும் பிரியவே கூடாது. முதல்ல கும்பிடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா தோள்பட்டைக்கு மேல கைகளை உயர்த்துங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு பிரிக்காமலே மேலும் கீழும் அசைச்சு பாருங்க. உங்க பைசப்ஸ்ல ஒரு அழுத்தம் தெரியுதா? ஆமா, அதுதான் சரி. மூன்றாவது இயக்கம் ஓவர்ஹெட் பேக்ஹேண்ட் பிரஸ். இது உங்க ட்ரைசெப்ஸ், அதாவது பின் கை தசைகளை குறிவைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கைகள் எப்பவும் தளர்வா இருக்கக்கூடாது. நல்ல டைட்டா வச்சுக்கிட்டு மேல தூக்குங்க. இப்போ உங்க 2 உள்ளங்கையோட பின்பக்கத்தையும் ஒன்னா சேர்த்து அழுத்துங்க. ஒரு நல்ல பிரஷர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் மெதுவா தோள்பட்டை வரைக்கும் இறக்கி திரும்ப மேல தூக்குங்க. ஒவ்வொரு அசைவையும் நிதானமா அந்த டென்ஷனை உணர்ந்து செய்யணும். பாருங்க, வெறுமனே இந்த பயிற்சிகளை செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல. உண்மையான மாற்றம் எங்க தொடங்குதுன்னா, நாம அதை எப்படி செய்றோம், என்ன ஒரு மனநிலையோடு செய்றோங்கிறதுல தான் இருக்கு. இது உடற்பயிற்சிக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே பொருந்தும். இந்த 3 மந்திரங்களை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல் மந்திரம் டென்ஷன். தசைகள் எப்பவும் இறுக்கமா இருக்கணும். இரண்டாவது மந்திரம் மூச்சு. கஷ்டமா இருக்கும்போது, வலிக்கும்போது மூக்கு வழியா மூச்சை நல்லா இழுத்து வாய் வழியா மெதுவா வெளியிடுங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கும். மூணாவது மந்திரம் கவனம். உங்க முழு கவனமும் உங்க கைகள்ல மட்டும்தான் இருக்கணும். வேற எங்கேயோ சிதறவே கூடாது. இந்த பயிற்சியாளர் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு. உடற்பயிற்சி செய்யும் போது வர அந்த வலிய நீங்க ஒரு புன்னகையோட ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா, வாழ்க்கையில வர எந்த வலியும் அதே மாதிரி கடந்து போற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இது வெறும் ஒர்க் அவுட் டிப் இல்ல, இது ஒரு லைஃப் லெசன். சரி, இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது எப்படி ஒரு பழக்கமா மாத்துறது? அங்கதான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுவாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு தெளிவான 30 நாள் திட்டம் இங்க இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான 30 நாள் சேலஞ்ச். முதல் நாள் ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்க கை தசையோட அளவை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தினமும் ஒரு நாள் கூட விடாம இந்த 10 பயிற்சிகளையும் செய்யுங்க. 30வது நாள் திரும்பவும் அளந்து பாருங்க. அந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்போ பாத தெளிவா உங்க முன்னாடி இருக்கு. என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இனிமே முடிவு உங்க கையில தான்.
உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கிய இந்த 30 நாள் பயணத்தை இன்றிலிருந்தே தொடங்க நீங்க தயாரா? உங்க பதில நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க.